செல்வி ஃப்ரம் செந்தில் கார்மெண்ட்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற பட்டர்ஃப்ளை வந்து ரொம்ப ரொம்ப அழகான பட்டர்ஃப்ளை. ஃபஸ்ட் அதுக்கு ஒரு ட்ராயிங் வரைஞ்சிங்க. ட்ராயிங் வரைய தெரியலனா ட்ராயிங் எப்படி வரையணும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இல்லையா, அதை பார்த்து செக் பண்ணிக்கிங்க. இதை மாதிரி கீழேருந்து ஊசி எடுத்து மறுபடியும் மேலேருந்து கீழே குத்தி எடுத்துங்க. ரெண்டாவது லைன் வந்து கொஞ்சம் ஒரு லைன் தள்ளி மேலே குத்தி அதுக்கப்புறம் அடுத்தது அந்த ட்ராயிங் மேலே குத்தி எடுத்துங்க. மூணாவது தடவை குத்துறப்ப ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒரு குத்தி எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கிட்ட கொண்டு போயிட்டு ஊசியை குத்தி மேலே எடுத்து மறுபடியும் லைன் மேலே போடுங்க. அவ்வளோதான். இப்போ குத்தக்குள்ள கொஞ்சம் மேலே அந்த லைனை விட்டு கொஞ்சம் மேலே ஒரு 2 புள்ளி தள்ளி குத்தி மறுபடியும் அந்த லைன் மேலே. அவ்வளோதான். இதை மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மட்டும் இதை மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேலுக்கு நார்மலாக லைன் மேலேயே நீங்கள் குத்தி குத்தி எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்லேருந்து குத்தி மறுபடியும் அந்த லைன் மேலே, ஸ்டார்டிங்லேருந்து குத்தி அப்புறம் மேலே லைன் மேலே, அதை மாதிரியே குத்தி ஃபுல்லாக ப்ரூச்சு அந்த பட்டர்ஃப்ளையை போட்டு எடுத்துங்க. இது வந்து பெரிய விஷயம்லாம் கிடையாது. உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த கேப்லாம் ஃபில் பண்ணுங்கள், அவ்வளவுதான். இப்போ ஸ்டார்டிங்கில் குத்தி மறுபடியும் அந்த லைனில் குத்துங்க, அவ்வளோதான். இதே மாதிரியே போட்டு போட்டு நீங்கள் அந்த லைனை ஃபில் பண்ணி எடுத்துங்க. அந்த பட்டர்ஃப்ளை ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிங்க. இது வந்து இப்படி தான் போடணும்னு ப்ரொசீஜர்லாம் எதுவும் கிடையாது. ப்ரூச் ஒர்க்கை பொறுத்தவரையும் அந்த இடத்த உங்களுக்கு ஃபில் பண்ணணும். இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் குத்தி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து இப்படி தான் போடணும் அப்படின்னு நம்ம ரூல்ஸ்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பட்டர்ஃப்ளை வந்து நிறைய டைப்ஸில் போடலாம், இது ஒரு டைப்ஸ், அவ்வளவுதான். இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குத்தி குத்தி நீங்கள் இந்த பட்டர்ஃப்ளை வந்து ஃபுல்லாகவே அதே மாதிரி எடுத்துங்க. எங்கெங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அந்த கேப்பை நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். இது பேக் சைடு. பேக் சைடு வந்து நார்மலாக எப்போவுமே எப்படி நாட்டு போடுவோம் பார்த்தீங்களா, அதை மாதிரியே போட்டு எடுத்துங்க. அப்படி உங்களுக்கு நாட்டு போட தெரியல அப்படின்னா நீங்கள் முடிச்சு மாதிரி கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம், டைட் பண்ணி எடுத்துங்க, அவ்வளவுதான். இப்போ நெக்ஸ்ட் சைடு நம்ம பார்க்க போகலாம். இது ஒரு சைடு நம்மளுக்கு முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் சைடு வந்து நம்ம அந்த ஸ்டாக்கிங் கிளாத் வச்சு தான் போட போகிறேன். அதுக்கு ஒரு கம் பாட்டிலில் நான் இதை மாதிரி மெட்டல் ஒயரை சுற்றிக்கிறேன். சுற்றி எடுத்துங்க. கொஞ்சம் லூஸாக சுற்றிங்க, நான் டைட்டாக சுற்றிட்டேன், எடுக்கிறப்ப கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு, அவ்வளோதான். இதை மாதிரி நான் 2 செஞ்சு எடுத்துக்க போகிறேன். இதை மாதிரி 2 செஞ்சு நீங்கள் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டு அதில் இப்போ நம்ம ஸ்டாக்கிங் கிளாத்தை சுற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி பட்டர்ஃப்ளை வந்து உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வளைச்சி நெளிச்சு அழகாக எடுத்துக்குங்க. இப்போ ஜஸ்ட்டு சென்டரில் மட்டும் ஒரு பெண்டு ஒன்று கொடுக்க போகிறேன். அப்படி கொடுத்தா ஓகேன்னு எனக்கு தோணுச்சு. அதனால் சென்டரில் மட்டும் ஒரு பெண்டு ஒன்று கொடுத்து பட்டர்ஃப்ளை ஷேப்புக்கு நான் கொண்டு வர போகிறேன். இதை மாதிரி 2த்தையும் சேர்த்து எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு வந்து இதை மாதிரி எம்ப்ராய்டரி போட பிடிக்கல அப்படின்னா 2 பக்கமுமே நீங்கள் இதே ஒர்க்கை வச்சு போட்டிங்கனாலும் அழகாக இருக்கும். இது ஒரு ஜஸ்ட் இது ஒரு டைப்பு, அதனால தான் நான் காமிச்சிருக்கேன். இதே மாதிரியே நான் வந்து 2 செஞ்சு எடுத்திருக்கேன். இதை மாதிரி நீங்கள் 4 செஞ்சு கூட 2 இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 வச்சு கூட நீங்கள் அழகாக போடலாம். அந்த மாடலை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதை மாதிரி பெண்ட் பண்ணிக்கிட்டு ஸ்டாக்கிங் கிளாத்தை சுற்றி எடுத்துங்க. அஸ் யூஷுவல் தான். இந்த ஒயரில் வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த கோல்டு கலர் சுற்றி இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து கழண்டு வந்துடும். அது வந்து அதுமாரி கழண்டு வந்துச்சுன்னா கம் போட்டு ஒட்டிக்கினாலும் ஒட்டிக்கிங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் அது பண்ண முடியாது. சம்டைம்ஸ் அப்படி தான் வரும். இது ஸ்டாக்கிங் கிளாத்து எடுத்து இதை மாதிரி வச்சு சுற்றி எடுத்துங்க. கொஞ்சம் ஒயிட் கலர் அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் ரெட் கலர் தெரிகிற மாதிரி உள்ளதை பார்த்து அந்த இடத்துல வச்சு இப்போ நான் சுற்ற போகிறேன், அவ்வளவுதான். இதை மாதிரியே சுற்றி அழகாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துங்க. நான் சொன்ன மாதிரியே த்ரெட்டு மட்டும் அந்த கலர்லேயே யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் அழகாக இருக்கும். நான் உங்களுக்கு யூஸ் பண்ணுறது எல்லா த்ரெட்டுமே ஆப்போசிட் கலரில் மட்டும்தான் போடுவேன். ஏன்னா ஆப்போசிட் கலர் போட்டால் உங்களுக்கு தெரியுன்றதுக்காக போடுறேன். அதே கலரில் போட்டால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது, அதனால தான் நான் ஆப்போசிட் கலரில் போட்டுட்ருக்கேன். நீங்கள் வந்து ஆப்போசிட் கலரில் போடக்கூடாது, அதே கலரில் தான் த்ரெட்டு போடணும். அதை மட்டும்தான் நிறைய பேர் செய்கிற மிஸ்டேக்ஸ் வந்து அது மட்டும்தான், அந்த த்ரெட்டு தெரிகிற மாதிரி பண்ணுறது தான். இந்த த்ரெட்டு மட்டும் தெரியாத அளவுக்கு போட்டிங்கன்னா ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை பண்ணிட்டேன்.
இதை மாதிரியே ஃபுல்லாக இது பண்ணி எடுத்துக்குங்க. கட் பண்ணி எடுத்துங்க. கட் பண்ணி எடுத்த அப்புறமேலுக்கு அந்த கம்பிலாம் வெளியில் தெரியக்கூடாது. வெளியில் தெரியாத அளவுக்கு தேவையில்லாததெல்லாம் அழகாக கட் பண்ணி ஃபுல்லாக எடுத்துங்க. நீட்டாக கட் பண்ணி எடுங்க. கேர்ஃபுல்லாகவும் கொஞ்சம் பார்த்து கட் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான். கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. நான் ஒரு பக்கம் மட்டும்தான் இது செஞ்சுருக்கேன். ஒரு பக்கம் வந்து எம்ப்ராய்டரி போட்டிருக்கேன் இல்லையா, அதனால் ஒரு பக்கம் மட்டும்தான் இதை செய்கிறேன். நீங்கள் வந்து 2 பக்கமும் இதே செஞ்சு வச்சாலும் உங்களுக்கு அழகாக இருக்கும். அதுவும் ஒரு மெத்தட் தான். நான் அது ஏற்கனவே வீடியோலாம் அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்றதுனால நான் வந்து ஒரு பக்கம் எம்ப்ராய்டரி உள்ளது மட்டும் இப்போ நான் அப்லோட் பண்ணுறேன். தேவைன்னா அந்த வீடியோவும் போய் நீங்கள் பாருங்கள். அவ்வளோதான். நான் வந்து கொஞ்சம் ஒன்று மேலே ஒன்று அப்படி வச்ச மாதிரி நான் இப்போ ஸ்டிச் பண்ண போகிறேன். நார்மல் ஸ்டிச்சிங்னா எப்போவும் போல் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் ஒன்று தான், அது வந்து விழுந்துடக்கூடாது. அந்தளவுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு பேக் சைடு வந்து அஸ் யூஷுவல் எப்போவும் எப்படி நாட்டு போடுறீங்களோ அதை மாதிரி போட்டு எடுத்துங்க. உங்களுக்கு போட வரலைன்னா சாதாரண முடிச்ச மாதிரி கூட போடலாம், ஆனால் டைட்டாக போட்டு எடுத்துங்க. இதை மாதிரி அதை ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்ச அப்புறமேலுக்கு இதை மாதிரி பேக் சைடும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்குங்க. அவ்வளோதான். இப்போ அந்த சென்ட்ரு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சென்டரை நான் ஃபில் பண்ண போகிறேன். இப்போ சென்டரில் வந்து நான் கோல்டன் கலர் பீடு கொடுக்குறேன். இந்த பீடு தான் கொடுக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இந்த இடத்துல வேறு என்ன கொடுத்தா அழகாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுதோ, உங்கள்கிட்ட என்ன அவைலபிளாக இருக்கோ அதை எடுத்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். இது ஜஸ்ட்டு வந்து ஒரு ஐடியாக்காக தான் இது. நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 3 கோக்குறேன். கொஞ்சம் அகலமாக இருக்குது இந்த பட்டர்ஃப்ளைக்குள்ளது. அதனால் ஃபஸ்ட்டு 3 லைன் கொடுக்குறேன் நான். இதை மாதிரி 3 லைன் கொடுத்த அப்புறமேலுக்கு மேலே ஒரு லைன் வந்து இப்போ வெர்டிக்கலாக 3 லைன் கொடுத்தேன்னா ஹரிசாண்டலில் ஒரு லைன் கொடுக்க போகிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் லாக் ஆன மாதிரி இருந்துச்சு. அதனால் அதை மாதிரி கொடுக்கலான்னு ட்ரை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வெர்டிக்கலில் 3 3யாக கோத்து ஒரு 3 லைன் போட்டுக்க போகிறேன். போட்ட அப்புறமேலுக்கு ஹரிசாண்டலில் ஒரு லைன் கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறமேலுக்கு நீங்கள் எப்படி வேணாலும் கோத்துக்குங்க. உங்களுக்கு வந்து அந்த கேப்பு ஃபில் ஆகணும், அந்த ஷேப் உங்களுக்கு கிடைக்கணும், அவ்வளவுதான். அதை மாதிரி பார்த்து நீங்கள் எது வேணாலும் பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணி எடுத்துக்கங்க. அதை மாதிரி அந்த நீட்டை ஃபுல்லாக ஃபில் பண்ணி எடுத்துங்க. என்ன பீடு வேணாலும் கொடுக்கலாம், உங்களோட விஷ் தான், உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் எப்படி கொடுக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை மாதிரி கொடுங்க. ப்ரூச் ஒர்க்கில் வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான் மெயினு. நீங்கள் எந்த அளவுக்கு திங்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ப்ரூச் வந்து உங்களுக்கு அழகாக கிடைக்கும். இப்போ இதில் ஃபுல்லாக நான் கோத்து முடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து என்ன கலருக்கு த்ரெட்டு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, க்ரீன் கலரில் கொடுத்துருக்கேன். அது அப்படியே தெரியுது பார்த்தீங்களா, அதை மாதிரி தெரியக்கூடாது. இப்போ அந்த கோல்டன் கலருக்கு வந்து நீங்கள் வந்து கோல்டன் கலரில் த்ரெட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக இருக்கும். அதுக்கு அடுத்தது மேலே ஆண்டனா வைக்கணும் இல்லையா, அந்த ஆண்டனாவுக்காக வந்து போலன் ஃப்ளார்லேருந்து ஒரு 4 மொட்டை மட்டும் எடுத்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸ்டிச் பண்ணுறப்ப போலன் ஃப்ளார் அந்த மொட்டு வந்து அந்த இடம் வந்து கொஞ்சம் மெழுகு தடவின மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் கிடைக்கும், வழுக்கிட்டு போகும். அதனால் நல்லா ஸ்டிச் பண்ணுங்க. அதை மேலே கீழே கொடுத்து சைடில் அதை மாதிரிலாம் கொடுத்து நல்லா ஸ்டிச் பண்ணி எடுத்துங்க. ஸ்டிச் பண்ண அப்புறமேலுக்கு அந்த தண்டு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அது தெரியக்கூடாது இல்லையா. இப்போ அதையும் நான் கோல்டன் பீட் வச்சு நான் கவர் பண்ண போகிறேன். பாருங்கள், கிராஸெல்லாம் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறேன். மேலே கீழே கிராஸு அதை மாதிரி கொடுத்து ஃபுல்லாக நல்லா ஸ்டிச் பண்ணியிருக்கணும். நல்லா டைட்டாக பண்ணணும், விடாத அளவுக்கு. அப்படி விழுது அப்படி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா லைட்டாக கம் கூட நீங்கள் போட்டு ஒட்டி வச்சுக்கிங்க. இதுக்கப்புறம்களுக்கு இதை கவர் பண்ணுறதுக்காக மறுபடியும் நான் கோல்டன் பீட் தான் கொடுக்க போகிறேன். கோல்டன் கலரில் பீடை கொடுத்து அதை கவர் பண்ண போகிறேன். ப்ரூச் ஒர்க்கை பொறுத்தவரையும் மெயின் என்னென்னா, நம்மளுக்கு எந்த இடத்துலையும் த்ரெட்டு தெரியக்கூடாது. த்ரெட்டு தெரியாத அளவுக்கு ஏதாவது கொடுத்து அந்த இடத்துல கவர் பண்ணணும், அவ்வளோதான் ப்ரூச் ஒர்க்கே. அது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான் அது. இப்போ நான் நிறைய ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டேன், ஏன்னா அது விழுந்துடக்கூடாதுன்றதுக்காக. இப்போ நான் பீடு கொடுத்து அதையும் கவர் பண்ண போகிறேன். எங்கேயுமே எனக்கு வந்து அந்த இது தெரியக்கூடாது, நூல் தெரியக்கூடாதுன்றதுக்காக நான் கவர் பண்ணுறேன். இன்னொரு தடவை திரும்பவும் சொல்கிறேன், எக்காரணத்தை முன்னிட்டும் ஆப்போசிட் கலர் போடக்கூடாது. உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், என்ன ஒர்க் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் ஆப்போசிட் கலர் கொடுத்துட்டு இருக்கேன். நீங்கள் எப்போவுமே என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதே சேம் கலர் தான் நீங்கள் த்ரெட்டு கொடுக்கணும். அப்போ மட்டும்தான் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு சூப்பராக வரும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுத்துங்க. இதை மாதிரியே போட்டு ஃபுல்லாக எடுத்துங்க. எனக்கு வந்து எம்ப்ராய்டரி வரல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து 2 பக்கமுமே நீங்கள் ஸ்டாக்கிங் கிளாத்தில் செஞ்சு நீங்கள் அந்தாண்டி இந்தாண்டி வச்சாலும் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதான், நான் பீடு கொடுத்து கவர் பண்ணிட்டேன். இவ்வளோ பெருசு தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது.
நீங்கள் கொஞ்சம் சின்னதாக கூட நீங்கள் போட்டு முடிச்சிடலாம். இப்போ ஸ்டாக்கிங்கில் ஸ்டிச் பண்ண இடத்துல எனக்கு வந்து அந்த பிசுறு தெரியுது. இப்போ நான் அதை கவர் பண்ணி ஆகணும். அதனால் லீஃப் சீக்வன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கிட்டேன். ஒரு பக்கத்தில் லீஃப் சீக்வன்ஸ் போட்டு அதுலேயும் ஒரு கர்தானா கொடுத்து அதை வந்து அடுத்த பக்கத்தில் உள்ள ஹோலில் கொண்டு போய் நான் சொருவ போகிறேன். அப்போ வந்து அந்த ஹோலும் தெரியாது, ஃபினிஷிங்கும் கொஞ்சம் நல்லா வரும். அவ்வளோதான். லீஃப் சீக்வன்ஸ், அது மேலே ஒரு கர்தானா கொடுத்த அப்புறங்களுக்கு அந்த ஊசியை கொண்டு போய் அடுத்த பக்கத்தில் உள்ள ஹோலில் கொண்டு போய் விடணும். அவ்வளோதான். அதே மாதிரி அந்த இடத்துல வந்து உள்ள கேப்பெல்லாம் நான் ஃபில் பண்ணி எடுக்க போகிறேன். அவ்வளோதான். இந்த ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. ஃபினிஷிங் வந்து சூப்பராக வந்துருச்சு. இப்போ வந்து இப்போ எம்ப்ராய்டரி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ப்ளைனாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால் ஒரு 2-3 ஒயிட் கலர் பீடு கொடுத்து அந்த இடத்துலையும் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான். அதுமாதிரி 2-3 இடத்துல ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டி, ஜஸ்ட் இது ஐடியா தான். இதை வச்சுட்டு நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் ப்ரூச் ஒர்க்கு பண்ணலாம். இப்போ ஏற்கனவே பண்ணதை காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து முன்னாடி ஸ்டார்டிங்கில் பண்ணது. ஒரு பக்கம் வந்து நான் ஒர்க் கொடுத்து இன்னொரு பக்கத்தில் இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.